Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது போதும் இந்த சம்மர் முடியுது வரையும். இதில் தண்ணியோ பாலோ கலந்துட்டு நிமிஷத்தில் ஜூஸ் மில்க் ஷேக் ஸ்மூத்தினி செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெள்ளை சக்கரை எதுவுமே சேர்க்கலை. இதை குடிச்சு பழகிட்டிங்கன்னா டீ காஃபியே மறந்துடுவீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ போல் கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட்டை நல்லா கழுவிட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை குக்கருக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதில் எடுத்துருக்க கேரட்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கேரட்டெல்லாம் குக்கருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தான். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். பேரிச்சம்பழம் விதை உள்ள பேரிச்சம்பழமாக இருந்தால் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே விதையை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக பாதாம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 8 போல் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை எந்த நட்ஸும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் நல்லா விசில்லாம் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த கேரட்டு டேட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா குழைவாக வெந்து வரணும். இதில் நம்ம வேக வைக்கும்போது பயன்படுத்தின தண்ணி கொஞ்சம் மீதி இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். இப்போ எனக்கு நல்லா ஆறி வந்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். 2 பேட்சாக நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சில் இது கூடவே இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இஞ்சி இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2வது பேட்ச் அரைக்கும் போது இஞ்சி சேர்க்க வேண்டாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம வேக வைக்கும்போது தண்ணி இருந்தெல்லாம் அதை சேர்த்து முழுவதும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம வச்சுருந்த அந்த 2வது பேட்சும் அரைச்சி எடுத்து இது கூடவே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அது போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நம்ம நல்லா கரைச்சி எடுக்கலாம். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வரட்டு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த பாகு லைட்டாக ஒரு பிசுப்பாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம இது கூடவே ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. முழுவதுமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுக்கலாம். இது போல் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை சிம்லேயே வச்சு செய்யுங்க. இது நம்ம கலந்து எடுக்கும்போது தெரிக்கும். அதனால் சிம்லேயே வச்சு நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும். உங்களுக்கு கரெக்டான பதம் பார்த்து காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலை. பேரிச்சம்பழம் குறைவான அளவு மட்டுமே நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது எலும்பை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் கண் பார்வைக்கும் அது மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அது மாதிரி இது ஸ்கின் ஹேரையும் நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பதம் கரெக்டாக காமிச்சு தரேன். இது போல் நல்லா கலந்துட்டு அந்த கரண்டியோட பேக் சைடில் நம்ம பார்க்கும்போது ஒரு கோடு இந்த மாதிரி கையை வச்சு கோடு போட்டோம் அப்படின்னா கிளியராக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 எலுமிச்சம்பழம், ஓரளவு பெரிய எலுமிச்சம்பழம் தான், அதோட சாறை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த அந்த எலுமிச்சை சாறு இதோட நல்லா சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும். இப்போ நல்லா ஓரளவு ஆறி வந்துட்டு இப்போ இதை நம்ம ஒருக்கா கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிப்பில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது உடனே அது கீழே வராது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது போலவே நம்ம வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒருக்கா அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்குவாஷ், கேரட்டு, டேட்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். பார்க்கவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நாள் வரை ஒரு 3 மாதம் வரை நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். தண்ணி எதுவும் படாமல் பயன்படுத்தணும். அது மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டிலையும் சுடு தண்ணியில் சேர்த்து ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு தான் பயன்படுத்தணும். நான் இங்கே 1 லிட்டர் அளவுள்ள பாட்டில் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ கேரட்டுக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்குவாஷ் வந்து கிடச்சிருக்கு. முழுவதும் ஒரே பாட்டிலில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுறத விட 2, 3 பாட்டிலில் வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது ரொம்பவே நல்லது. இதை வெளியே வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது 3 மாதம் வரை நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்தி ஜூஸு, மில்க் ஷேக்னு எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஜூஸ் போட்டு காமிச்சிருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்குவாஷ்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சப்ஜா சீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். கோல்டு வாட்டரோ இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நொடியில் நம்ம இந்த ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இதில் ஸ்குவாஷ் நம்ம தேவைக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மில்க் ஷேக்லாம் போடுறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்குவாஷ் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா க்ரீமியான மில்க் ஷேக் ரெடி. இது மாதிரி ஸ்மூத்தி எது வேணுமோ நம்ம தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஐஸ் க்யூபோ சப்ஜா சீடோ சேர்த்தோ நம்ம சாப்பிட்லாம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்தவித தயக்கமும் இல்லாமல் வீட்டில் பசங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே வேக வச்ச ஜவ்வரிசிலாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு சம்மருக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு தக்கன இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதுவரை செஞ்சதுலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் கூட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.